Andrei Mышка опять ушла от вас. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் பரமாத்ம நினைவுல இருக்கலாம். So, welcome once again all of you for the episode. எல்லாரையும் மறுபடியும் ஒரு வாட்டி வரவேற்கிறேன். இது எபிசோட் 26. இன்னைக்கு வந்து 13th நவம்பர். உலக அன்பின் தினம். But the music is going on, so maybe you have to stop them. It's already stopped. I don't know where the music is coming from. Yeah, okay. How is world kindness related to royalty? Let's try to understand எப்படி that. உலக அன்பு ராயல்ட்டியோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு செக் பண்ணலாம். பிரம்மகுமாரிஸோடைய ட்ரேட்மார்க் வந்து ஆத்ம அபிமான நிலை. ஆத்ம அபிமான நிலையை பிராக்டிஸ் பண்றது தான். பிராக்டிஸ் பண்றது தான் அந்த ரியாலிட்டி. அது வந்து ராயல்ட்டியாவும் இருக்கு. ஆத்ம அபிமான நிலை நம்மளுடைய ராயல்ட்டியாவும் இருக்கு. நம்ம வந்து இந்த ராயல்ட்டி அப்படின்ற ரியாலிட்டியை பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மேல அன்பாகவும் இருக்க வேண்டியது. சந்தோஷ் தீதி நம்மளோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களே ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம். தீதி சொல்றாங்க குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். ஏன்னா உலகத்தின் பல்வேறு பகுதிகள்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ சந்தோஷ் தீதி பத்தி ஃபார்மல் வெல்கம் கிளாடியா சிஸ்டர் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. சந்தோஷ் தீதி. I quite like the fall time because the trees have so many different colors, so I decided to bring you some colors of the trees. I'm sure in Russia you have those as well. இப்போ இந்த டைம்ல பல்வேறு வகையான பல்வேறு நிறங்கள்ல பூக்கள் பூத்திருக்கு. அதை நான் உங்களுக்கு வரவேற்கும் கிஃப்டாக பரிசாக உங்களுக்கு கொடுங்க. The students from Russia is dancing. They dance with so much royalty. ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டான்ஸ் ஆடும்போது அவ்வளோ ராயல்ட்டியோட டான்ஸ் ஆடும். அவங்க ஆடும்போதே அவங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி வந்து வெளிப்படுது. அவ்வளோ ராயலா இருக்கு அவங்களுடைய ஆட்டம். நாங்க இப்போ உங்ககிட்ட இருந்து பிஹேவியர் நடத்தையில எப்படி ராயலா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கோம். வரவேற்கிறோம். கிளாடியா சிஸ்டருக்கு தேங்க்ஸ். அதே அளவு மகிழ்ச்சியான நிலையை நானும் அனுபவிக்கிறேன் இங்க ஜாயின் பண்ணதுல. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
successfully finishing this one எவ்வளோ in the சக்ஸஸ்ஃபுல்லா value series ஒரு and வருஷம் starting இந்த the வேல்யூ series ஃபார் now, லைஃப் சீரீஸை நீங்க it shows your முடிச்சிருக்கீங்க. commitment and especially இது Manoj உங்க Bhai, கமிட்மெண்ட்டை காமிக்குது. your commitment as doctor to மனோஜ் promote பாய் value based healing, if we can say like that, டாக்டர் இல்லையா அவரு nutrition வேல்யூ based பேஸ்ட் healing, ஹீலிங் நற்குணங்கள் spiritual பேஸ் based பண்ண healing. ஹீலிங்க The ஸ்பிரிச்சுவல் virtue ஆன்மீக which ஞானத்தோட we have சேர்த்து selected மனோஜ் for பாய் ப்ராக்டிஸ் today's பண்றாரு. conversation is royalty. இன்னைக்கு நாம செலக்ட் பண்ண டாபிக் And வந்து the moment ராயல்டி. I received this invitation from you, இந்த it ராயல்டி immediately took me அப்படின்ற 40 years இன்விடேஷன் back. கிடைச்ச உடனே உடனே நான் When 40 வருஷம் பின்னாடி teenager போயிட்டேன் until நினைவுல. I used to நான் take அப்போ a lot டீனேஜரா of இருந்தப்போ ரொம்ப as யோசிச்சேன் நான். active in social services. நான் அப்போ Whenever சோஷியல் I சர்வீஸ் used to ரொம்ப come in ஆக்டிவா இருந்தேன். form of problem from anyone, I would take up as my task to remove அப்போ the obstacle. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைன்னா அது என்னுடைய I பிரச்சனையா used to கருதி focus நான் on வந்து அதை தீர்த்து values வைப்பேன். in அப்போ connection நான் with நற்குணங்களை பத்தி society ரொம்ப like health, யோசிச்சிருக்கேன். various எப்படி அது வந்து activities என்னுடைய சோஷியல் like ஒர்க்ல having the ஹெல்ப் core பண்ணும். values supporting my college peers. யார் யாருக்கெல்லாம் So that தேவைப்படுமோ was அவங்களுக்கெல்லாம் I ஹெல்ப் used to பண்றதுக்காக think a lot அதை about யோசிச்சேன். courage, confidence, நான் justice, வந்து கரேஜ், humility, கான்ஃபிடன்ஸ், kindness, அதாவது celebration, தைரியம், tolerance, etc. தன்னம்பிக்கை, But ஏற்றுக்கொள்ளும் Glorious குணம் Sister, அதை பத்திலாம் யோசிச்சேன். ஆனா never இப்போ ever க்ளாரியஸ் thought சிஸ்டர் any kind of thought whatsoever about a value like royalty. And I couldn't even imagine how royalty could have any relevance for solving our day ராயல்டி problems or இன்னைக்கு இருக்கக்கூடிய life நாலு problems. டே டு டே லைஃப்ல எப்படி அது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அதை பத்தி நான் நினைச்சதே இல்லை. இது தேவையான்னு கூட எனக்கு புரியல. Part of. இப்போ இருக்கக்கூடிய So that சொசைட்டில was இது back in எப்படி 40 years ago. அப்படின்னு Actually, 40 இயர்ஸ் முன்னாடி நான் my யோசிச்சேன். mindset அப்ப இந்த changed நிலை மாறி even இருக்கு. when after graduating from Delhi University, I came in contact with ancient அப்புறமா Rajyoga நான் wisdom. When I ஆம், was on a visit to என்னுடைய Delhi அண்டர் University, கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நான் ராஜ்யோகா கத்துக்கிட்டேன். those அப்புறமா time when பிரம்மகுமாரிஸோட I ஈடுபட understood the ஆரம்பிச்சேன். words Raja அப்பதான் and King and ராஜா Raja Yoga, அப்படின்ற வார்த்தை, connection or relation with the divine அப்புறமா that gives you யோகா, back அதாவது and the தொடர்பு, kingdom. இந்த விஷயமே எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. பிரம்மகுமாரிஸ்ல தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சது. So that was very interesting. அப்புறமா அஷ்ட சக்திகளை பத்தியும் தெரிஞ்சிருந்தது. Kingdom, ராஜா, royalty, and கிங்டம், becoming ராயல்டி, masters of 8 அரசாட்சி, faculties. ராயல்டி பத்தி, And அப்புறமா 3 of them are 8 simultaneously சக்திகள் பத்தியும் your தெரிஞ்சது. mind, your intellect, your உன் மனம், personality புத்தி, traits, which சம்ஸ்காரம், are called samskaras சம்ஸ்காரம், in Rajyoga wisdom. பர்சனல், And 5 are your gross sense organs. அப்புறமா 5 கர்மேந்திரியங்கள். To know that Raj Yoga or this kind of connection இந்த with ராஜயோகா divine makes you into பரமாத்மா a king. தொடர்போட பரமாத்மா தொடர்பினால நாம நம்மள ராஜா ஆக்குது. Purity. யார்கிட்ட வந்து பியூரிட்டி I was இருக்கு, going தூய்மை into the இருக்கு. depth of this study for next few years that opened for me and இந்த also other ராஜயோகா many படிப்பை other வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா படிக்க devotees ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா personally இன்னும் நிறைய விஷயங்கள் and for எனக்கு fulfilling என்னுடைய duty or சொந்த responsibility வாழ்க்கையிலையும் that லௌகிக also other வாழ்க்கையும் family சரி, members, society மத்த and nation. குடும்பத்தினருடைய And பிரச்சனைகளையும் it was தீர்க்கறதுல during ரொம்ப those ஹெல்ப்ஃபுல்லா days இருந்தது. of study I அந்த நாளுடைய experienced படிப்பு தான் in the form நான் of வந்து essence of அனுபவம் பண்ண Raj Yoga wisdom as ராஜயோகவுடைய எசன்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. was அது mentioning என்ன in the சொல்லி beginning தருதுன்னு. that அது நான் முதல்லே சொன்னா போல essence is we are also இந்த எசன்ஸ் வந்து by நாமெல்லாம் வந்து consciousness ஆத்மாக்கள். we நம்ம are able to ஆத்மாபிமான experience நிலையில our இருக்கும் பொழுது divine completely pure நம்மளுடைய தெய்வீக குணத்தை, and this is தூய்மையான where this குணத்தை ground அனுபவம் we பண்ண முடியும். cherish all the அப்புறமா virtues that sprout and grow இதனால தான் from the ground இந்த ஆத்மா அபிமான நிலையிலிருந்து தான் மற்ற நற்குணங்கள்லாம் வந்து வளர so ஆரம்பிக்குது. purity is the foremost அதனால value and it is தூய்மை தான் முதல் வேல்யூ, நற்குணம். அந்த தூய்மையினால தான் this consciousness who am I தூய்மை வந்து எப்படி வருது? ஆத்மா அபிமான நிலையினால வருது. you can experience the stage of royalty. அப்ப இந்த தூய்மையின் மூலமா ராயல்ட்டியை அனுபவம் பண்ண முடியும். This realization I started அப்புறமா sharing அந்த அனுபவம் this ஏற்பட்டதுக்கு wisdom with அப்புறமா others, that is இத why நான் மத்தவங்களுக்கு பகிர suddenly ஆரம்பிச்சேன் I ராஜயோக created ஞானத்தை. service. அப்புறமா சேவைக்காக என்னுடைய வாழ்க்கையை 31 அர்ப்பணிச்சிட்டேன். years ago when the Brahma அதுக்கப்புறமா Kumaris 31 வருஷம்க்கு அப்புறமா former Soviet Union or
Russia பழைய சோவியத் and most யூனியனா of the இருக்கும்போது fans அங்க came அழைக்கப்பட்டாங்க. to this land. அப்போ It was ராஜயோகா wonderful ரஷ்யாக்கு வர ஆரம்பிச்சது. and crowds அப்போ came எல்லாரும் மனதார from வரவேற்றாங்க. thirsty நிறைய for பேரு experience and to feel ஆயிரக்கணக்குல வந்து சேர ஆரம்பிச்சாங்க ராஜயோகா seen. கத்துக்கிறதுக்காக. நாங்க என்ன சொல்றோம், நாம என்ன சொல்றோம் அத When கேட்கறதுக்காக it came to வந்து சேர்ந்தாங்க. aspects of becoming the master of the self or the king, அப்ப எப்போ நான் என்னுடைய ராஜா சுய ராஜ்யம் எப்படி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா அந்த கனெக்ஷன் சிவபாபாவோட தொடர்புனால அப்புறமா வரக்கூடிய எதிர்காலம் எப்படி வந்து ஒரு உலகம் ஒரு ராஜ்யம் எந்த ஒரு பிரிவினை இல்லாம எந்த ஒரு எல்லை கோடுகளும் இல்லாம தண்ணி வானம் எதுலையுமே பிரிவினையே இல்லை. நம்ம எல்லாருமே இறை தந்தையின் குழந்தைகள். நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ராஜயோகம் கத்துக்கிட்டு தன்னுடைய சுய ராஜ்யம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்ச உடனே So when this concept was introduced to them, அப்ப இது புரிஞ்சுக்கிட்டு by and large, there was a kind of reaction. அவங்க கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்தது. ரொம்ப பொதுவான ஒரு ரியாக்ஷன். Acceptance, not any negative reaction, but அது நான் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் வரல. in the form of a opening of long accumulated grudge or dislike for kings and kingdoms. அப்போ ராஜாக்கள் மீது இருந்த ரொம்ப ஆழமான வெறுப்பு வந்து வெளிவர ஆரம்பிச்சது. நான் எதுவா யாரா வேணா ஆவேன், ஆனா ராஜாவா மட்டும் ஆக மாட்டேன். எங்களுக்கு ராஜாக்களே பிடிக்காது. ராஜாக்களை பத்தி கேட்க நாங்க விருப்பப்படல. நான் நிறைய ரொம்ப நல்லவர்களா மாற ஆசை, ஆனா நான் ராஜா கண்டிப்பா ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வளர்ச்சி வளம் வளர்ச்சியை பத்தி எங்ககிட்ட பேசாதீங்க, அது எங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் வர ஆரம்பிச்சது. அப்ப ராயல்டி பத்தி சொல்றது அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருந்ததுனால இந்த இந்த மாதிரி கருத்துக்கள் ஏன் வந்தது, அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாததுனால. எப்படி வந்து யூரோப்பு ஏசியால எல்லாம் நிறைய ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க, அப்போ எவ்வளோ அநியாயங்கள் நடந்தது, அதெல்லாம் நிறைய கதையா படிச்சதுனால பார்த்ததுனால எவ்வளோ வயலன்ஸ், எவ்வளோ எத்தனை பேர் கொலை பண்ணாங்க, ஆட்சி புரியறதுக்காக, ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக. அதனால அவங்களுக்கு மறுபடியும் ராஜாவா ஆகணும்னு ஆசையே இல்லை. இல்ல மறுபடியும் ராஜா அரசாட்சி அமையணும் அப்படின்னு ஆசையே இல்லை. ஏன்னா எவ்வளவு அநியாயங்கள் அவங்க பார்த்திருக்காங்க. அப்ப எங்களை வந்து ராயல்ஸ் ஆக்கணும், ராஜகுமாரி ஆக்கணும்லாம் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ இந்த ஒரு வார்த்தை ராயல்டி அப்படின்ற வார்த்தை எவ்வளோ விஷயங்களை வெளிக்கொண்டு வருது அவங்க மனசுக்குள்ள ஆழமா இருந்து. அப்போ இந்த ராஜயோக தியானம் எனக்கு அறிமுகம் கிடைக்கலன்னா எனக்கு கூட அதே எண்ணம் தான் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் டிராமாக்கு. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு இந்த ஞானம் கிடைச்சிருந்தது. நிராகாரமான பாபா உடைய ஞானம் வந்து சாகார் பாபா மூலியமா எனக்கு கிடைச்சிருந்தது. இந்த ஞானம் நாம பார்க்கக்கூடிய அரசாட்சி, அவங்களுடைய நடத்து முறை, அவங்கள நடந்து கொள்ளும் முறை, அவங்கள பத்தி நாம கத்துக்கிட்டது எதெல்லாம் புத்தகத்துல பார்த்தோமோ அதெல்லாம் வந்து என்ன காமிச்சது, அவங்களுடைய பாதி காலத்தை தான் காமிச்சது. அதாவது அது வந்து இருள் ஆரம்பிச்சிடுச்சு. அந்த சமயம் இருள் ஆரம்பிச்சிடுச்சு.
மனித குலத்தினுடைய பாதி தான் புத்தகங்கள்ல கிடைக்குது. Speaks about all these negative traits about kings, royals, அப்ப இந்த இந்த புத்தகத்துலலாம் நாம எல்லாமே அவங்களுடைய நெகட்டிவ் பத்தி தான் reluctant to follow பார்க்குறோம். divine. அவங்க அரசர்கள் வந்து ராயல்டி தங்கிட்ட இருந்ததுனால நெகட்டிவா நடந்துட்டாங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நாம வந்து அந்த இருள் நிறைந்த பாதையை விட்டு விலகணும்னு புரியாம அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. But in fact, the law of ஆனா creation suggests that the creation is never old in the beginning. Something that is படைப்பினுடைய created is new. படைப்பினுடைய ரகசியம் பத்தி சொல்லும்பொழுது ஆரம்பத்துல எல்லாமே புதுசா இருந்தா ஆரம்பத்துல எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆரம்பம் வந்து பகலா தான் இருக்க முடியும். இருள் வந்து ஆரம்பமா இருக்க முடியாது. அது இருள் வந்து அந்த வெளிச்சம் இல்லாத ஒரு தன்மையை தான் குறிக்கும். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சரித்திரம்லாம் என்ன சொல்லுது? ராஜாக்களுடைய சரித்திரம்லாம் கொலை கொள்ளைகள் அத பத்தி கதைகள்லாம் கேட்கும்போது அது ஆரம்பமா கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா அங்க தூய்மை இல்ல. ஆன்மீக ஒளி வழி நடத்துவதற்காக. அதனால்தான் பிரிவினைகளும் நிறைய இருந்தது. இப்ப கடைசி 2500 வருஷமா இத நம்ம நிறைய பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பகலினுடைய ஹிஸ்டரி சரித்திரம் எங்க இருக்கு? எங்க வந்து அந்த ஒரிஜினல் ஹிஸ்டரி சரித்திரம் எங்க? அப்ப ஆன்மீக ஞானம் என்ன சொல்லுதுன்னா, முழு டிராமாவும் 4 யுகங்களா பிரியுது. அப்ப எப்ப நம்ம இந்த ஒரு ராயல்டின்ற வர்ச்சுவ நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ, அப்ப நம்ம இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இருள் நிறைந்தத வந்து விட்டு இன்னொரு விஷயமும் இன்னொரு ஆஸ்பெக்டும் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ராஜயோக தியானத்துல நிராகார தந்தை சொன்னா போல, சுப்ரீம் ஃபாதர் சொன்னா போல, உலக டிராமா 4 யுகங்களை தாண்டி வருது. இப்ப படைப்பு வந்து தங்க யுகத்தோட ஆரம்பிக்குது. அப்பம்போது முழு உலகத்திலயும் நல்ல ஆர்டர் நிலவுது. அப்போ மனிதர்கள்லாம் தேவதைகளா ரொம்ப தூய்மையா இருந்தாங்க. அதனால அவங்கள தேவதைன்னு சொன்னாங்க. அவங்களுடைய உயர்ந்த நிலை மானிட குலத்தினுடைய மிக உயர்ந்த நிலை. நரனும் நாரியும் எல்லாரும் உயர்ந்த நிலையில இருந்தாங்க. இப்போ எல்லா நற்குணங்களும் நிறைந்து இருந்தாங்க. அவங்கள ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணனும் தங்களுடைய குழந்தைகள் போல பார்த்துக்கிட்டாங்க தங்களுடைய குடிமக்களை. எல்லா மனிதர்கள் எல்லா பிரஜைகள் கிட்ட கூட நற்குணங்கள் நிறைஞ்சிருந்தது. அப்போ எல்லா ராஜாக்கள் கிட்டயும் 2 கிரீடம் இருந்தது. டபுள் கிரீடதாரியா இருந்தாங்க. தூய்மையினுடைய கிரீடம், சக்தியினுடைய கிரீடம், வளமுடைய கிரீடம். இந்த 2 கிரீடமும் அவங்களுக்கு இரட்டை கிரீடதாரிகள் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது. அதுனா என்ன? அவங்களுடைய அரசாட்சியில பொலிட்டிக்கல் மற்றும் ஆன்மீகம் மற்றும் அரசியல் ராஜா கிட்டேயே இருந்தது. அப்போ தூய்மை அப்படின்றது தான் வந்து உண்மையான ஆன்மாவினுடைய உண்மையான ரிலிஜன் இல்லையா? எல்லா மானிடர்களும் அந்த தூய்மை அப்படின்ற குணம் அந்த நாள்ல நிறைஞ்சிருந்தது. மற்ற நற்குணங்களும் நிறைஞ்சிருந்தாங்க.
give myself time to feel it and accept it இப்போ நான் that my அதுக்கு past டைம் கொடுத்து history நான் அத starts from perfection ஒத்துக்கலன்னா, roots only என்னுடைய முதல் நிலை that நான் சத்தோபிரதான உயர்ந்த நிலை. அதுக்கப்புறமா தான் நான் கீழே இறங்கி, in the இப்போ latest என்னுடைய நிலை இப்படி ஆயிருக்கு later, having அப்படின்றது so cluttered புரிஞ்சுக்கணும். mind, இவ்ளோ தேவையில்லாத I விஷயங்கள் stand புத்தியில இருக்கு. to start the journey to imbibe royalty in my அப்போ life. இந்த அளவுக்கு புரிதல் ஏற்படலன்னா, மறுபடியும் என்னுடைய லைஃப்ல ராயல்டி திரும்ப ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணமே You ஏற்படாது. were jumping on the branches, you were just jumping in the ocean or the rivers and catching fishes and eating that. If I'm told like that, இப்போ என்னுடைய சரித்திரம் சரியா தெரியாததுனால தான் இந்த மாதிரி நாம நினைக்கிறோம். about my original past, இதுதான் வந்து நமக்கு I சொல்லி didn't கொடுத்து really feel வந்திருக்காங்க. about royalty. அப்போ இந்த மாதிரி எனக்கு சொல்லி That is கொடுத்தத வச்சு why நானு ராயல்ட்டிய என்னுடைய when வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. thinking of royalty, this history is important. அப்ப ராயல்ட்டி பத்தி யோசிக்கும்போது சரியான சரித்திரம் தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. அப்ப ராயலா ஆகிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சரியான சரித்திரம் தெரியும்போது தான் புரியும். இப்போ பரமாத்மாவனுடைய தொடர்புனால தான் அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால ரெண்டாவது பாதியில அடுத்த 2500 வருஷத்துல இப்போ நாம சரித்திரத்துல கூட இதுதான் இந்த பீரியட் தான் படிக்கிறோம். துவாபர யுகத்துல இருந்து ஆன்மீகம் மற்றும் அரசியல் பிரிஞ்சு போச்சு. அப்ப துவாபர யுகத்துல இருந்து துவானா 2, பூர்ணா தூண், 2 தூணும் பிரிஞ்சிடுச்சு, ஆன்மீகமும் அரசியலும். அப்போ அறச்சாளர்கள் வந்து அந்த தூய்மையை இழந்துட்டாங்க, மனிதர்கள் தூய்மையை இழந்துட்டாங்க, தெய்வீக தன்மை இழந்துட்டாங்க. அதனால தன்னுடைய தவறான ஐடென்டிட்டினால நிர்வாக திறனை வந்து தன் மேல அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அப்புறமா ஆன்மீகம் வந்து கோயில் மசூதிகளுக்கு போயிடுச்சு. அதனால நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசாளர்கள் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம இருந்தாங்க. அதனால தன்னுடைய சக்திகளை வந்து தவறான முறையில செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த ராயல்ட்டிங்கிறது சுப்ரீம் பியூட்டி அப்படிங்கிற நிலையிலிருந்து கீழே இறங்கி போச்சு. அதுக்கப்புறமா முற்றிலும் இல்லாமையே போயிடுச்சு. இப்போ இந்த இரவு இருள் காலம் சரித்திரத்தினுடையது இப்போ முடிய போகுது. பகல் இருந்தது, பகல் போயிடுச்சு. இரவு ஆரம்பிச்சது, இரவும் கடந்து போகுது இப்போ. அதனால நாம இந்த இருள் காலத்துல இருந்து நாம இப்போ இருள் முடிஞ்சு மனித மனம் எங்க போனாலும் இப்போ உண்மைதான் வேணும், சத்தியம்தான் வேணும்னு கேக்குறாங்க. அன்பு வேணும்னு கேக்குறாங்க எல்லாருமே. பிரதர் சொன்னா போல. அதனால இப்போ அந்த டைம் வந்துடுச்சு. ராயல்ட்டியை வந்து ஒரு முழு வாழ்க்கையினுடைய ப்ராஜெக்டா எடுத்து மனித வாழ்க்கையை மறுபடியும் மேம்படுத்துறதுக்காக எடுக்க வேண்டியிருக்கு. ராயல்ட்டி அப்படின்ற குணம் ஒரு வாரத்திலயோ ஒரு மாசத்துலயோ கண்டிப்பா வர முடியாது. முழு வாழ்க்கையிலயும் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நான் ஏதோ ஒரு செயல் செய்யும்போது அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இது ராயல்ட்டியான்னு யோசிச்சு பார்க்கணும்.
அதனால தான் இது சொல்லப்படுது. But இது வந்து லைஃப் லாங் I ப்ராஜெக்ட் can அப்படி. reach that இப்போ stage ஒரு ஒரு without கர்மத்தினுடைய sacrificing விளைவ myself. பொறுத்து இது வந்து ராயல்ட்டியா Humans இல்லையா அப்படின்னு would ஆராய்ஞ்சு be too பார்க்கணும். big for me to think of humanity. But நான் வந்து royalty முழு மனித இனத்த பத்தி நினைக்கிறது இங்க ரொம்ப can பெருசா இருக்கும். inculcate ஆனா நான் என்ன divine பார்க்கணும். என்னால அத connection to செயல்படுத்த முடியும். Divine Father, ஏன் கனெக்ஷன் Supreme Father. பரமாத்மாவோட இருக்கும்போது இந்த குணத்தை என்னால எனக்குள்ள கொண்டு வர முடியும். So royal monarchy அப்ப entails ராயல் all அப்படின்னா abundance of traditions, mysteries and rituals. ஆம், தன்னுடைய It is கலாச்சாரங்கள் seen நிறைந்தது as அப்படின்ற an அர்த்தம் era, கொடுக்கணும். seen as a மரியாதை, symbol of continuity, duty, தொடர்பு, connection to the past. And here நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய ஒரு can be தொடர்பு. clear for the self by asking a இங்க question. நான் என்னையே ஒரு கொஸ்டின் Royals கேட்டுக்கலாம். and royalties synonym. ராயல், ராயல்டி அப்படின்ற It is ஒரே based வார்த்தையா on அப்படின்னு the நம்மள நாமளே historical கேட்கணும். evidence that we have by this day. We have written history நமக்கு for more இருக்கக்கூடிய than சரித்திரம் 2,500 years. 2500 And வருஷம். all these இப்ப இந்த 2500 வருஷத்துல going through this whole history, அதுல we படிக்கும் see பொழுது a lot of a big percentage நிறைய of opposite qualities than royalty. So ராயல்டிக்கு எதிர்ப்பட்ட குணம் தான் நிறைய பார்த்திருக்கோம் ராயல்ஸ் கிட்ட. அதாவது அரசாளர்கள் வந்து ராயல்டின்ற குணம்ல இருந்து விலகி இருந்தாங்க. அப்போ ராயல் அரசாளர்கள்ன்றவங்க அரசாட்சி செய்யறவங்க வந்து அது ஒரு பொசிஷன். ஆனா ராயல்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குணம். அப்போ யார் வேணா இந்த ராயல்டின்ற குணம தனக்குள்ள கொண்டு வர முடியும், அதை வளர்க்க முடியும் தனக்குள்ள. So there are examples might have எக்ஸாம்பிள் claimed of authority without having எப்படி qualities. பிறப்பு ராஜ குடும்பத்துல இல்லைனாலும் ராயல்ட்டியை எப்படி ஆகலாம் அப்படின்றது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. Understood as the highest human ராயல்ட்டி வந்து ரொம்ப ஹையஸ்ட் மனித இனத்தினுடைய ஹையஸ்ட் குணம். royals is a position, a seat that is secondary. ராயல் அதாவது அரசாளர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பொசிஷன். ஆனா ராயல்ட்டி வந்து என்னுடைய மிக உயர்ந்த நிலை, எல்லா மனித இனத்தினுடைய உயர்ந்த நிலை. அதுக்குள்ள நிறைய நற்குணங்கள் வந்துடுது. அது வந்து ராயல்ட்டி வந்து ஒரு குணம் மட்டும் கிடையாது. அது அதுக்குள்ள எல்லா நற்குணங்களும் வந்து சேர்ந்துடுது. அதுக்குள்ளே 10-12 குணங்கள் வந்துரும். இந்த ராயல்ட்டின்னு யோசிக்கும் போது ஜெனராசிட்டி, அதாவது ஜென்டில்னஸ், அன்பா இருக்கிறது, இனிமையா இருக்கிறது, மற்றவர்களுக்காக நல்லது நினைப்பது, இதெல்லாம் எப்படி அடையிறது, எங்கிருந்து அடைவது? இது வந்து பிறக்கும் போதே ஏற்படக்கூடிய குணங்களா, இல்ல பின்னால நாம கத்துக்க முடியுமா? இந்த முழு உலகமுமே ஒரு ஸ்டேஜ் தான். நாம எல்லாமே அதுல நடிகர்கள். அப்போ நாம டிராமால நடிகர்கள் தான். இந்த சரித்திரத்துல நாம நடிக்கிற நடிப்பு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ நாமெல்லாம் வந்து தெய்வீகமான இந்த உடல் அப்படின்ற ஆடை அணிந்த தெய்வீகமானவர்கள். அப்போ இந்த நடிப்பை நல்லா நடிக்கணும்னா, புத்திசாலித்தனமா நடிக்கணும்னா, அப்போ டிராமா பத்தி முழு ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த முழு கதையும் அப்ப எப்படி இந்த ராயல்ட்டிங்கிற குணத்தை எனக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்றதுக்காக இது முழுசா சொல்றேன். ஏன்னா ஒரு நடிகரா டிராமாவினுடைய முழு ரகசியமும் தெரிஞ்சிருக்கணும்.
அப்ப நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சரித்திரத்த பத்தி and sum it தெரிஞ்சிருக்கணும். in essence. இப்போ Even if one enters the stage during the course of the drama, one must know what happened. டிராமால எந்த இடத்துல Because you அவங்க see, எந்த இடத்துல நுழைஞ்சாலும், தனக்கு நான் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னும் if I தெரிஞ்சிருக்கணும். don't know what kind அப்போ of எனக்கு தெரியல, people இதுவரைக்கும் என்ன lived நடந்ததுன்னு தெரியலன்னா, originally, I would rely அப்போ on நானு truth or the information which I get from my சத்தியத்து மேல studies, நம்பிக்கை வைப்பேன். from my library, நானு எதெல்லாம் படிச்சேனோ, அதன் மீது என்னுடைய நம்பிக்கை போக ஆரம்பிச்சுரும். that original history which is அதனால தான் சொன்னேன், was never நம்மளுடைய written history is not உண்மையான சரித்திரமும் எங்கேயும் எழுதப்படவே இல்ல. written, and நமக்கு அது what தெரியவே shows தெரியாது. why it is not written. அதனால பாபா சொல்றாரு, ஏன் அந்த சரித்திரம் எழுதப்படலன்னு. The moment I start thinking of the virtue of royalty, அப்ப எப்ப நான் ராயல்டி one பத்தி after யோசிக்க another, ஆரம்பிச்சேனோ, one after another, ஒண்ணு பின்னாடி ஒண்ணா this virtue takes me into a transformative inquiry of இந்த positive நற்பண்பு inquiry. எனக்குள்ளேயே ஒரு நல்ல See மாற்றத்த and கொண்டு வருது. the world around me. யோசிக்க வைக்குது நிறைய. என்னை சுத்தி இருக்கிற which உலகத்தை I பத்தி யோசிக்க never ஆரம்பிக்குது. ever think otherwise, because I am busy அத with பத்தி நான் doing யோசிச்சே my இருக்க மாட்டேன். daily இந்த work, நற்குணத்த பத்தி studies, யோசிக்கிறதுனால தான் different இவ்வளோலாம் types யோசிக்க of முடியுது. obstacles. நிறைய தடைகள் தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர, இந்த நற்குணம்னால இவ்ளோ So, நிறைய dear விஷயங்கள் brothers இருக்கிறது and தெரியும். sisters, அதனால அன்பு the சகோதர, history of the சகோதரிகளே, world cannot be properly understood unless one understands the உலக real சரித்திரத்த source and the role of God in His புரிஞ்சுக்காம, entire drama. ஆத்மாவினுடைய ஞானம் மற்றும் ஆத்மாவினுடைய Instructions பரிணாமம் which பற்றி suggested தெரியாம, in the முழு last 12 டிராமாவினுடைய years ரகசியம் that தெரியாம has created சரியாக immense புரிஞ்சுக்க sorrow முடியாது. for humanity. இப்ப கடைசி 2500 வருஷமா Here is an மனித auspicious இனத்துக்கு news for us ரொம்ப that it is the துக்கம் தான் study ஏற்பட்டது. of the world இப்போ drama that makes God இப்போ அந்த the துக்கம்லாம் sun நீங்கி, of knowledge ஞான enter கடல் தந்தையே into the human இந்த affairs டிராமால by இறங்கி teaching them and touching them through his love ராஜயோகம் and சொல்லி wisdom. கொடுத்து தன்னுடைய சக்திகளால Falling நிரப்புறாரு. from royalty, coming down from royalty, அப்ப ராயல்ட்டில கீழே இறங்கி changing the costumes, which is also called as உடலை rebirth, மாத்தி was happening automatically. We were doing it on our உடலை own. மாத்தி மறுபிறவி எடுத்து நம்மளுடைய நற்குணமான இந்த ராயல்ட்டி கீழே இறங்கிட்டே வந்தது. Does not happen, cannot happen without his love and wisdom. அப்ப மறுபடியும் இந்த நற்குணத்தை அடையிறது அவருடைய ஞானம் மற்றும் அன்பு இல்லாம கண்டிப்பா அடையவே முடியாது. Has been revealing through இந்த ஞானம், அவருடைய ஞானம் since 1937, பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக ancient Yoga 1950ல wisdom, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. and it is the knowledge of the real self. In இது essence, ஆன்மாவினுடைய உண்மையான ஞானம். souls are originally அப்போ எல்லா divine, ஆத்மாக்களும் pure, peaceful, உண்மையாகவே ரொம்ப தெய்வீகமானவர்கள், தூய்மையானவர்கள், அன்பானவர்கள், and எல்லாம் therefore, சக்தி on the நிறைந்தவர்கள், basis of these மகிழ்ச்சியானவர்கள். qualities, the first அப்போ sons of இந்த the world began as நற்குணங்கள்னால the age of divinity. முதல்ல ஆரம்பிக்கும்போது Now, தெய்வீக this காலம்னே world சொல்லலாம். is a kingdom or community of human beings with divine அப்போ virtues and எல்லாருமே wisdom. ஒண்ணா இருந்தாங்க, தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிருந்தாங்க அந்த உலகத்துல ஆரம்பத்துல. So it is that community sustained by divine அப்போ அந்த qualities சமுதாயம் as தெய்வீக practice. குணங்களால நடந்துட்டு வந்தது. Are remembered அவங்களுடைய in the நடைமுறை Indian வாழ்க்கையில, scriptures as நடைமுறை செயல்கள்ல Sri இந்த Lakshmi நற்குணங்கள் and வெளிப்பட்டது. அப்போ Sri சாஸ்திரத்துல Narayan என்ன சொல்லியிருக்கு? ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணன் is இருக்கு. what in many parts of the world people remembered and invoked அதுதான் Mahalakshmi, உலகத்தில் உள்ள which is the எல்லா symbol பகுதிகளில கூட of இப்போ Maya மகாலட்சுமின்னு of சொல்றாங்க. Sri Lakshmi அதாவது and Sri Narayan. ஸ்ரீ நாராயண், ஸ்ரீலக்ஷ்மி சேர்ந்ததை தான் மகாலட்சுமின்னு சொல்றாங்க. Images அப்ப இது ஏதோ ஒரு கதையில சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. heritage of the temples or பாரத Hindu கலாச்சாரத்தை religion, பத்தி சொன்ன it விஷயம் says கிடையாது, that கதையா. அப்ப originally உண்மையாகவே in அது history, இருந்திருக்கு. உண்மையாகவே அவங்க இருந்திருக்காங்க. when
stage of perfect royalty. அப்போ நாம பர்ஃபெக்ட்டா அந்த And ராயல்ட்டியா this இருந்தபோது strength அந்த அவங்க தான் இருந்தாங்க. அதுதான் பின்னாடி சொல்லி divinity is வச்சிருக்காங்க. displayed and sustained long enough. In fact, இந்த for தெய்வீக millennia, தன்மையினுடைய சக்தி வந்து 2 யுகங்கள் நடந்திருக்கு. the whole drama cycle. அரை கல்பம் அரை And கல்பம் that comprises பாதி the pure டிராமா royalty. சைக்கிள்ல அது வந்திருக்கு So this நற்குணங்கள். is what is remembered in many scriptures as Sat Yug. இந்த ப இந்த இது வந்து சத்யுகம் Because this is the சத்தியத்தின் காலம் honest truth அப்படின்னு சாஸ்திரத்துல of சொல்லியிருக்காங்க. absolute ஏன்னா life that we are அப்பதான் வந்து royalty. உண்மையின் காலம், சத்தியத்தின் காலமா இருந்தது. So அப்போ because நாம consciousness was stabilized in உலகியல்ல nature இல்லாம also, ஆன்மால divine நிலைச்சிருந்தோம். authorities, just followed. In அப்போ truthful faith, எல்லாமே அந்த நடைமுறை அவங்க சமுதாயமும் நல்லா நல்லா Zoom நடந்தது. or online meetings on அப்போ எந்த royalty, லட்சம் spiritual கதா growth. காலட்சேபம்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ யாரும் நன்மையை பத்தியோ ராயல்ட்டியை பத்தியோ சொல்றதுக்கு யாருமே இல்ல. இருந்தாலும் அவங்க நடைமுறை வாழ்க்கையில அது வாழ்ந்தாங்க. எவ்வளவு அற்புதமான விஷயம். So that was the Satyuga, golden age, and அதுதான் வந்து silver age, சத்யுகம், with கோல்டன் little ஏஜ். less அதுக்கப்புறமா truth, or the age of சில்வர் ஏஜ். semi-truth. அப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. Because சத்தியத்தினுடைய நிலை கொஞ்சம் only கம்மியாயிடுச்சு. later, when actions get under the influence of body consciousness, அதுக்கப்புறமா நம்மளுடைய கர்மங்கள் உடல் அப்படின்ற நிலையிலிருந்து பண்ண ஆரம்பிச்ச உடனே loses the touch with that internal divinity. மனித இனத்தினுடைய தெய்வீக தன்மை குறைய ஆரம்பிக்குது. The law of entropy and the law of karma அதுக்கப்புறமா as குறைஞ்சு sun keeps குறைஞ்சு changing. கர்ம Amazingly, வினைனால நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் கீழே குறைஞ்சுக்கிட்டே வருது. still in the next half of the history cycle, which we have in the written form also, மிக அற்புதமா கடைசி 2500 வருஷத்துல கூட the silver age, or we சில்வர் say ஏஜ்க்கு Dwapar அப்புறமா or copper age, துவாபர monarchy யுகத்துல இருந்து continues further, but now with one அரசாட்சி தொடர்ந்து வருது. அப்ப ஆனா crown. So இப்போ there ஒரே is ஒரு கிரீடம் தான் இருக்கு. double crown, டபுள் and the கிரீடம்ல இருந்து silver is ஒரே ஒரு the கிரீடம் most ஆயிடுது. That is why it is called dark phase of the history of humanity, because அதனால்தான் nobody இருளான is காலம், so மனித many இனத்தினுடைய sovereigns with இருள் காலம். purity, இப்போ அரசர்கள்லாம் இல்ல, ஆனா அந்த தூய்மை இப்போ complete இல்ல, purity with சத்தியம் the இல்ல, soul. உண்மையான தூய்மை இல்ல. இப்போ அது ஆத்மால இருந்து The போயிடுச்சு. crown of light, the crown of holiness is lost. ஒளியினுடைய கிரீடம் Only the போயிடுச்சு. crown of power to rule is left, but that also is taken இப்போ away. ஆட்சியினுடைய அதிகாரம்ன்ற கிரீடம் மட்டும்தான் இருக்கு. And so this is what called as religio-political divide that takes place. இதுதான் வந்து ஆன்மீகம் மற்றும் அரசியலினுடைய பிரிவினைன்னு சொல்ல முடியும். துவாபர யுகத்துல இருந்து ஆரம்பிச்சு. ஏன் வந்து இத பத்திலாம் இப்போ பேசுறோம்? It is to explain that royalty which we want to understand and அப்ப இது வந்து ராயல்ட்டி அப்படின்றது வந்து சரியா புரிஞ்சு மறுபடியும் அது எனக்குள்ள தாரணை பண்றதுக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய வாழ்க்கையை நானே புதுப்பிக்க வேண்டியிருக்கு. something foreign. இது வந்து ஏதோ வெளி விஷயம்லாம் கிடையாது. ஆத்மா இது என்னுடைய உண்மையான குணம். அது இருந்தது, நான் ஆனா இழந்துட்டேன். And this original royalty coming from original இன்னும் awareness of being divine. உண்மையான நற்குணம் எதுல இருந்து வந்தது? உண்மையான விழிப்புணர்வு இருக்கும் பொழுது. Cannot be started without knowing God. பரமாத்மா நினைவு, பரமாத்மா பத்தி தெரியாம இத மறுபடியும் எனக்குள்ள ஆரம்பிக்க முடியாது. அது வந்து என்னுடைய நற்பம் தான். இப்ப நான் மறுபடியும் அத விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னா என்னால உட்கார்ந்து வெறும்ன நற்குணங்கள் மட்டும் பேச முடியாது. எங்கேயோ அசரீரி போல பேச முடியாது. பரமாத்மா அன்பு, பரமாத்மா சக்தி இல்லாம இத மறுபடியும் எனக்குள்ள தாரணை பண்ண முடியாது.
So one of the important features அப்ப இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே royalty ராயல்டினுடைய முக்கியமான விஷயம் Manoj started with மனோஜ் பிரதர் சொன்ன போல by incorporeal father பரமாத்மா சொன்ன வார்த்தைகள் God's wisdom is இறைஞானம் that reality என்ன சொல்லுதுன்னா அதுதான் வந்து உண்மை is the ரியாலிட்டி core quality of உண்மை royalty. அதுதான் வந்து ராயல்டி அப்படின்ற குணத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் ரியாலிட்டி இருக்கும்போது தான் அந்த ராயல்டி இருக்கும் Spiritual entities wearing these material costumes and acting through it. நான் வந்து ஆன்மீக ஒளி நான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற இந்த உண்மை Is important, which means உண்மை essence, which means truth, அதான் உண்மை which அந்த is உண்மையை very புரிஞ்சுக்கும் central பொழுதுதான் to power. இது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் When I am aware of who am I, நான் my யாரு actions and அப்படின்றத actions புரிஞ்ச are in உடனே தான் natural coherence with என்னுடைய எண்ணங்களும் with my செயல்களும் core self. அதுக்கேத்தா போல என்னுடைய உண்மையான Nothing நேச்சர் போல artificial, இருக்கும் nothing அப்ப அதுல எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இருக்காது கஷ்டமான விஷயம் எதுவுமே இருக்காது is what is நான் ஒரு ஆன்மீக சக்தி அப்படின்னு நினைக்கும்போது என்னுடைய செயல்களும் அந்த in the உண்மை form of peaceful சார்ந்ததா தான் இருக்கும் and authentic happiness radiating நான் ரொம்ப அமைதியானவன் their real and royal look. எனக்குள்ள என்ன And என்னுடைய சொல் செயல் what நடத்தையிலையும் feeling I வரும் notice from being with royal personality. இது வந்து Because of this integrity, they can sustain their good wishes and are seen willingly accepted by everyone. You would you இந்த குணத்தை யார் வந்து தாரணை பண்ணி தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறாங்களோ அவங்கள எல்லாரும் ஏத்துப்பாங்க this person is யாருக்கும் அவங்கள ஏத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது no அது elections, யாரும் no ராயலா இல்லையா party, no election, அப்படின்லாம் யாரும் no choosing. இப்போ அந்த காலத்துல ஓட்டிங்லாம் எதுவும் கிடையாது வாக்கெடுப்புலாம் எதுவுமே இல்லை ஆனா அவங்க அந்த குணங்களை வெளிப்படுத்தும் போதுமா Children of God அவங்கள எல்லாருமே stand ஏத்துக்கிறாங்க behind our role. அப்போ நான் ஆத்மா பரமாத்மா This தந்தையின் is குழந்தை that integrity coming out of purity. And this அது nourishes அந்த புரியும் போது அதை நான் happiness for all அது எனக்குள்ள கொண்டு and போகும்போது which make them எனக்குள்ள இருந்து அந்த accepted உண்மையான as விஷயங்கள் வெளியே வரும் the parent figures. A personality with royalty certainly is accepted by all as senior. ஒரு மனிதருக்குள்ள இந்த ராயல்டி அப்படின்ற குணம் இருக்கும்போது அவங்க வந்து ஒரு லீடர் அப்படின்னு எல்லாருமே ஏத்துப்பாங்க Another golden இல்ல specialty கண்டிப்பா of அவங்க லீடர் ஆவாங்க being royal or royalty is இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா deep inner silence. ரொம்ப ஆழமான உள்ளுக்குள்ள அவங்க A still சைலன்ஸ் mind இருக்கும் which facilitates அவங்க and புத்தி rarely வந்து loses ரொம்ப அமைதியா இருக்கும் the presence of ஆடாம அசையாம confusion, இருக்கும் which means உள்ளுக்குள்ள absolute அவங்களுக்குள்ள power, தெளிவு weaknesses இருக்கு and அப்படின்னா temptations. என்னன்னா அவங்க தங்களுடைய சுய ராஜ்யத்துல இருக்காங்க You won't see a person with royal personality, jumping on sides or இந்த ராயல்டி இருக்கக்கூடியவங்க யாரும் இதுக்கும் அதுக்கு பின்னாடிலாம் ஓட மாட்டாங்க control over the temptations. அவங்களுடைய Their full nature சுய is ராஜ்யம் linked இருக்கும் with this பார்க்கறது light பின்னாடிலாம் silence ஓட keeps மாட்டாங்க them tied அப்போ அவங்க மனம் வந்து அமைதியா in இருக்கும் unseen ஒரு love நெறிமுறைப்படுத்தப்பட்ட towards மனமா God, இருக்கும் the Supreme Father. And பரமாத்மா this தொடர்பால மனம் அமைதியா இருக்கு in அதனால spite of having abundance, position and power, எல்லாமே நிறைந்து இருந்தாலும் to remain humble and trust எல்லாமே நிறைந்து இருந்தாலும் realizing that ரொம்ப everything பணிவா இருக்காங்க belongs to Him. எல்லாமே ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்கு எல்லாமே அந்த ஒரு They தந்தையினுடையதுன்னு reflect royal personality reflects. ஆனா இன்னொன்னு வந்து ராயல்டி இருக்கிறவங்க வந்து reflects அவங்களுடைய செயல்கள்ல நல்லா feeling தெரியுது that this person does not own anything. Rather,
அவங்க செயல்களை பார்த்தாலே புரியுது. இவர் வந்து அதுக்கு எஜமானன் கிடையாது. ஆனா, யாரோ செய்ய சொன்னாங்க, அவரு செய்றாரு அப்படின்றது எண்ணம் வந்து in their நல்லா mind தோணும். that நல்லா he has புரியும். bestowed all of that. He has entrusted me to take care of இ my அவரு வந்து humanity. என்ன இதெல்லாம் பார்த்துக்க And சொல்லியிருக்காரு thus His grace is அப்படின்றது வந்து upon me அவருடைய and செயல்கள்ல what else is தெரியும். remaining to achieve. So this is unique experience இப்ப of இது ரொம்ப saturated intellect beyond greed and திருப்தியான desire to மனம். get or ask எது about பேராசை anything, இல்லையோ, எதுவும் இல்லாம இருக்கும் பொழுது, மனம் திருப்தியா, ராயலா இருக்கும். some rewards or some kinds, different forms of appreciation or certificates, ஏதோ ஒரு whatever things we நம்மள crave யாராவது for, அப்ரிஷியேட் to பண்ணணும். get confirmation from others of my goodness. No என்ன matter வந்து how சரியா little. என்ன பார்த்து எல்லாருமே புகழணும். And அப்படின்ற surprisingly, வெளிப்பாடெல்லாம் இருக்காது. this internal feeling of not lacking anything, you must have noticed it many times. I இப்போ have இந்த நெறைய தடவ been பார்த்துருக்கோம். really fascinated by எனக்கே observing ரொம்ப this ஆச்சரியமா இருக்கும். மற்றவர்கள்கிட்ட இந்த குணத்த பார்க்கும்போது, because they have internal feeling of not lacking anything. எப்ப நான் Automatically முழுமையா creates இருக்கோம் a particular அப்படின்னு நினைக்கும் response பொழுது, in other people who are around them. அப்ப இது மற்றவர்களுக்குள்ளயும் ஒரு மாதிரி So எண்ணத்தை happiness ஏற்படுத்தும். or a wish to offer something to them, no matter அப்ப how little எதிர்க்க or less இருக்கவங்களுக்கும் they can offer. எவ்வளோ சின்னதா இருந்தாலும் இவங்களுக்கு So ஏதாவது it's குடுக்கணும் like அப்படின்னு they அவங்களுக்கு தோணும். want to offer something. ஏதாவது தங்களால முடிஞ்சத குடுக்கணும்னு They நினைக்கிறாங்க. simply don't want to stand empty-handed in front of such royalty. ராயல்டிக்கு முன்னாடி நம்ம வெறும் கையோட போக்கூடாது அப்படின்னு தோணும். You ஏதாவது will குடுக்கணும் bow அவங்களுக்குன்னு or தோணும். you will just would like to கைய offer வணங்குவாங்க. or just இல்ல bow your பூக்கள head. கொண்டு வருவாங்க. But a இல்ல தலை sense குனிவாங்க. of automatic feeling of respect. ஒரு மரியாதை அவங்களுக்குள்ள ஏற்படும். இந்த Begins ராயல்டியா and இருக்கிறவங்க. this is because ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு are தோணும். internally satiated. ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள திருப்தியா இருக்காங்க. So this is born as a result of the power of trusteeship. இது வந்து நான் நிமித்தமானவங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கிறதுனால, Personalities of the ரொம்ப ஆழமா திருப்தியின் நிலை ஆழமா இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நிலை இது. still another greatness of royalty which இன்னொரு comes பெரிய through விஷயம் என்னன்னா, lifelong practice of யாரு வந்து தன்னுடைய முழு meditation, வாழ்க்கையில ராஜயோக தியானம் பழகுறாங்களோ அவங்க கிட்டேருந்து அது வெளிப்படும். in love with God by living life with Him as child. பரமாத்மா அன்பு மற்றும் பரமாத்மா குழந்தையாக வாழ்க்கை நடத்தும் பொழுது, பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் போல, Which is the form of royalty, is the இப்போ charismatic ராயல்டி of being அது வந்து ரொம்ப really நேச்சுரலா அவங்களுக்கு love and வர happiness ஆரம்பிக்கும். through their features and nature. Yet தங்களுடைய remain நேச்சர்னால separate, அவங்களுடைய detached. அன்பு வந்து வெளிப்படுத்துவாங்க. விலகி You are இருப்பாங்க. very happy. ரொம்ப சந்தோஷமாவும் You are விலகியும் the இருப்பாங்க. only one for them. நீங்க ஒரே ஒருத்தர் தான் அவங்களுக்காக அப்படின்ற உணர்வை At the same ஏற்படுத்துவாங்க. time, ஆனா அதே நேரத்துல a royal detachment, ராயலா விலகி இருப்பாங்க. calm and composed. ரொம்ப அமைதியா, எந்த ஒரு And குழப்பமும் this இல்லாம. balance in its turn is இந்த visible ஒரு in their பேலன்ஸ் தான் practical life, அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலயும் தெளிப்படும். in the face இந்த of பேலன்ஸ் success அவங்க and failure. Realizing வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, இந்த பேலன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். என்ன நடந்தாலும் நான் எமோஷனலா ஸ்டேபிளா இருப்பேன். you won't hear from them. Well, normally நம்மளால இது அவங்க கிட்ட இருந்து normally கேட்க I'm a முடியாது. very calm person. Normally நான் I'm நார்மலா peaceful. காமா இருப்பேன். நார்மலா நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேன். But when someone speaks lies, then I get angry. அப்படி ஆனா யாராவது பேசுனாங்கன்னா, பொய் சொன்னாங்கன்னா மட்டும் எனக்கு கோவம் வரும். But that's what commoners do. இந்த மாரி விஷயம் அவங்க வாயால கேட்க முடியாது. ஆனா மக்கள் வந்து
நேச்சுரலா அப்படிதான் பேசுவாங்க. ஆனா ராயல்டி இந்த மாரி royalty give வாயால சொல்ல மாட்டாங்க. experience of அவங்களுடைய ந நடைமுறை வாழ்க்கை வந்து அது satyata, எடுத்துக்காட்டும். அவங்க வாழ்க்கையில அந்த உண்மைத்தன்மை இருக்கும். satyata. So we started from சப்யதா, reality சத்யதா. and அதாவது also all டிசிப்ளின்டாவும் இருப்பாங்க, essence in the personality உண்மையாவும் இருப்பாங்க. as revealed by Rajoga wisdom. And then இப்போ நம்ம ஆரம்பிச்சு இப்போ இந்த this நற்குணங்களினுடைய தொடர்ல இப்போ we ராயல்டிக்கு said வந்திருக்கோம். that truth is not proven by proving it. The truth does not require சத்தியத்த any certificate. நிரூபிக்கிறதுக்காக வேற எதுவுமே It தேவையில்ல. speaks for its own self. அது வந்து தனக்காக தானே பேசிக்கும். தன்னை தானே நிரூபிக்கும். Walking, talking, and their every action for in the life will automatically reveal the manners of ம். the truth. இந்த வாழ்க்கை வந்து தானாகவே வெளிப்படுத்தும். அந்த உண்மைய, அந்த சத்தியத்த எதாலும் மறைக்க முடியாது. We all are witness to the fact that நம்மலாம் பார்த்திருக்கோம். monarchy still exists in today's world. அரசாட்சி இன்னும் Nowadays, இருக்கு. there are about 30 monarchies that are still in இன்னும் வந்து 30 அரசாளர்கள் இருக்காங்க. ராஜா, ராணியா history. ரொம்ப காரிருளான டைம்ல இப்பயும் ஒரு 30 அரசாட்சி இருக்கு. ஆனா மேல் சொன்ன Silence, விஷயங்கள் trusteeship, ரியாலிட்டி, disobedience, சைலன்ஸ், ட்ரஸ்டிஷிப், are விலகி இருக்கும் நிலை in இதெல்லாம் இல்ல அவங்க கிட்ட இப்போ. நம்மளால அத பார்க்க முடியுது. இப்போ இன்னி தேதியில ராயல்னு யார சொல்றோமோ அரசாளர்கள்லாம் And the paradox is that even at such a அவங்க time கிட்ட when எந்த we குணமும் have இல்ல universal இதெல்லாம். festivals of light celebrated since centuries in Bharat, in India, when people இப்ப தீபாவளி worship கொண்டாடுவோம். Mahalakshmi, that இப்போ is அந்த Sri தீபாவளியும் போது Lakshmi and Sri மகாலட்சுமி, Narayana as a couple. ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீநாராயணனோட இணைந்த Daily சொரூபம். life. So how come அத நம்ம கொண்டாடணும். both எப்படி used to இவங்களுக்கும் have அவங்களுக்கும் என்ன so வித்தியாசம் many monarchies பாத்தீங்களா? without showing எவ் any sign of such எவ்வளோ royalty? அரசாளர்கள் இருக்காங்க இப்போ. Certain ஆனா எந்த ஒரு external நற்குணமும் ராயல் குணமும் இல்ல. life. And on another hand, இன்னொரு பக்கத்துல worshipper of such deities, Sri Lakshmi and Sri தேவதைகளினுடைய Narayana, வழிபாடு நடக்குது. ஸ்ரீலக்ஷ்மி, every ஸ்ரீநாராயணனுடைய வழிபாடு நடக்குது. அப்போ அவங்களுடைய எல்லா ஒவ்வொரு உறுப்ப கூட அவங்க கொண்டாடுறாங்க. உங்களுடைய பாதம் வந்து கமல பாதம்னு சொல்றாங்க. the original அப்ப reality and royalty இதுதான் வந்து உண்மையான நிகழ்வினுடைய சரியான புகழ். it's a memorial of the first royal dynasty in the world. இப்போ இது வந்து நினைவு சின்னம். நம்மளுடைய முதல் அரசாங்கத்தினுடைய நினைவு சின்னம் தான் இப்போ பூஜிக்கப்படுறாங்க. ஆனா இப்போ when we see that and are இப்போ able to see உலகத்துல that as பார்க்கும்பொழுது history, time அத வந்து சரித்திரமா தான் repetition of பார்க்க that முடியுது. history, அப்போ நாம பார்த்த அந்த history which சரித்திரம் is being sung and remembered and worshipped, எதை வந்து புகழ் பாடப்பட்டிருக்கோ, எதை வந்து பூஜிக்கப்பட்டிருக்கோ அந்த நேரம் இப்போ திரும்ப வந்திருக்கு. once again opened before அந்த each and every வாய்ப்பு soul ஏற்பட்டிருக்கு. attained நம்ம எல்லா ஆத்மாக்களும் அந்த நிலை அடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய முழுமை நிலையை அடையறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. now. மறுபடியும் இப்போ Of course, it will be everyone's own individual perfection because எல்லாருமே தன்னுடைய different. முழுமை நிலை டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா Royalty as such can be imbibed by everyone. ராயல்டி வந்து எல்லாருமே You don't need பிராக்டிஸ் to பண்ண be முடியும். born to royals. அது வந்து அரசாளர்களுக்கு பிறந்தாதான் ராயல்டி This is a very பிராக்டிஸ் பண்ண important முடியும்னு இல்ல. realization. எல்லாருமே வந்து அதை உணர்ந்து எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண முடியும். And listening, இப்போ உட்கார்ந்து இன்னைக்கு this கேட்கும் பொழுது realization touches you, comes to you. எல்லாருக்கும் இந்த உணர்வு ஏற்படுது. என்னாலையும் ராயல்டி So பிராக்டிஸ் then பண்ண start. முடியும். அப்போ உடனே ஆரம்பிங்க. Hurry up. சீக்கிரம் பண்ணுங்க. So these were few thoughts. ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில எண்ணங்களை நான் பகிர்ந்து கொள்ள. இப்போ இந்த டாபிக் கிடைச்ச உடனே எனக்கு இந்த எண்ணங்கள்லாம் தோணுச்சு. இப்போ இவ்வளோ அழகான
குவாலிட்டியா ராயல்டி anything பத்தி else which எனக்கு தோன்றின you ஒரு would சில like to எண்ணங்களை be நான் teaching பகிர்ந்தேன். about or talking about? So thank you, Didi, so much. We were just ரொம்ப நன்றி lost in தீதி listening உங்களுக்கு. to so many different நாங்க அப்படியே perspectives. மூழ்கியே போயிட்டோம் நீங்க Actually, பேசுறத royalties, as you rightly கேட்டு. said, it's not one value, it's a conglomeration of so many ராயல்டி different வந்து ஒரு நற்குணம் மட்டும் values, as you கிடையாது, rightly said. அதுக்குள்ள நிறைய நற்குணங்கள் நிறைஞ்சிருக்கு நீங்க Questions சொன்ன which மாதிரி. are coming up நான் interesting ஒரு in சில the chat கொஷின்ஸ் as well. இப்போ வந்திருக்கு சேட்ல, You அதை spoke நான் a lot உங்ககிட்ட கேட்கிறேன். about the நீங்க Brahmakumaris who really believe a lot in Lakshmi and Narayan being the total நீங்க essence of நிறைய this பிரம்மகுமாரிஸ்ல world. லக்ஷ்மி நாராயண் பத்தி So நிறைய I was பேசுனீங்க, thinking, why நம்பிக்கை. don't you all speak so much about Ram Sita? as நீங்க well? ஏன் ராமர் சீதையை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so first of all, முதல்ல it's not question of Brahma Kumaris speaking பிரம்மா about only குமாரிஸ் Lakshmi Narayan and Ram Sita. லக்ஷ்மி நாராயண் பத்தி மட்டும்தான் பேசுறாங்க, ராம் If சீதா we are பத்தி talking பேசல about அப்படின்ற this விஷயம் our கிடையாது. conversation of 1 hour, so it is இப்போ because நாம this ஒரு மணி time that நேரத்துடைய I touched that நம்மளுடைய part of டைம்ல ரொம்ப speaking மனித about நிலையோட the names of உயர்ந்த historical சரித்திரத்துல events ரொம்ப which are முக்கியமானத relevant பத்தி பேசணும். for இப்ப நம்ம to பேசக்கூடிய explain குவாலிட்டியோட about this. ரொம்ப But ரெலவெண்டா எது ரொம்ப Brahma தொடர்புடையதோ Kumari's அதை பத்தி Rajyoga நான் பேசணும். meditation course ஆனா பிரம்மகுமாரிஸ் ராஜயோக explain மெடிடேஷன் கோர்ஸ்ல fully about these முழு varieties, சரித்திரத்தையும் both முழு golden அரசாட்சிகளையும் age சொல்லுது. and silver age time. தங்க Lakshmi யுகத்தை Narayan பத்தியும் dynasty and சில்வர் Ram ஏஜ் Sita பத்தியும் dynasty. But லக்ஷ்மி altogether, நாராயண் whenever பத்தியும் you ராம் go சீதா to டைனஸ்டி அரசாட்சி and பத்தியும் சொல்லப்படுது. whenever you go ஆனா to நீங்க ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது doctor would இல்ல டாக்டர் கிட்ட always போகும்போது try to remove டாக்டர் your வந்து sorrow completely, try to heal your துக்கத்தை pain, you know, heal you. Yeah, I'm நீக்க தான் 50% sickness, percent I நான் வந்து உங்க 50 இது மட்டும் நான் நீக்கிறேன் original அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. royalty stage is அப்போ Lakshmi Narayan. ஆரம்பத்துல And then it is முழுமையான Silver நிலை Age வந்து dynasty. லக்ஷ்மி நாராயண். அதுக்கப்புறமா So 50% it is குறைஞ்சது தான் called ராம் சீதா. Silver Age, அதுதான் which சில்வர் is ஏஜ்னு little சொல்றோம். lesser than that Lakshmi அது Narayan ரொம்ப stage. கொஞ்சம் குறைஞ்சது, லக்ஷ்மி நாராயண் But ஸ்டேஜோட if கூட we get into குறைஞ்சது. that stage, it's not that we ஆனா give up நாம on that. கொஞ்சம் It's the கொஞ்சமா தான் history கீழே which இறங்கி is வந்திருக்கோம் அந்த நேரம். unavoidable. அதுதான் வந்து சரித்திரம். What you are offered, அதை பத்தி or பேச whatever மாட்டோம்னு சொல்ல the மாட்டோம். aim, I ஆனா keep the aim இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன? perfect என்னுடைய உயர்ந்த சம்பூர்ண நிலை of the original time. ராயல்டி ஆகணும், உயர்ந்த ராயல்டி ஆகணும். That is my ரெண்டாவது கேட்டகரி பத்தி இப்ப பேசணும்னு Thank you. அவசியம் இல்லை. You அது ரெண்டாவது நிலை. also mentioned very beautifully the two words royal and royalty. அப்புறமா நீங்க ராயல்டி அதனுடைய வித்தியாசம் கூட சொன்னீங்க. But royalty is அதை a பேஸ் பண்ணி ஒரு personality. கொஸ்டின். So another question is ராயல் வந்து ஒரு பொசிஷன், ராயல்டி வந்து பர்சனாலிட்டி. weaknesses which we have, which we நம்ம project. கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு ராயல் that is பிக்சர் நம்ம கொடுத்துருக்கோமா? when we start listening spiritual, நம்ம வந்து ஆன்மீக ஞானத்தை கேட்கும் பொழுது, we come across பாபாவோட முரளி கேட்கும் பொழுது understanding of royal forms of weaknesses, royal நம்ம forms வந்து of நம்மளுடைய weaknesses. குறைகளை வந்து எப்படி ராயலா சொல்றோம், மாயாவுடைய ராயல் தன்மை எப்படி வந்து நம்மள or which can take me away from this நம்மளுடைய way of புருஷார்த்தத்துல perfection and கீழே bring எப்படி இறக்கி me விடுதுன்னு to, பார்க்க முடியுது. you know, as we have spoken ஏன் in வந்து full detail that royal is a position and royalty is personality. So ராயல்டி வந்து seems பர்சனாலிட்டி, ராயல் வந்து ஒரு that it is பொசிஷன். good, it is powerful, it seems that it will make me அப்ப ராயல்ங்கிற பொசிஷன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும், என்னை வந்து நல்லா ஃபீல் பண்ண வைக்கும். ஆனா உண்மையில that is the obstacle in my personality which is to be removed. That is why அதுதான் வந்து என்னுடைய இது முயற்சியில தடையா இருக்கு. it is my strength. அது வந்து என்னுடைய ஸ்ட்ரென்த் போல தோணுது. It is very supportive for my life. அது என்ன ஹெல்ப் பண்ற போல இருக்கு. So it is ஆனா அது வந்து ஒரு மாயை தான். because it has no royalty in it. It does not ஏன்னா ராயல்டின்ற குணம் இல்லாம ராயல்னு சொல்லுது. ராயல்டி தான் ஒரிஜினல் பியூரிட்டி. Do you want to give us a few examples of royal forms of weakness? ராயல்
பலவீனங்கள் பத்தி ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாமா? ஒரு எக்ஸாம்பிள் வந்து postponing தள்ளி or போடுறது. looking at others. இல்ல மத்தவங்கள We பார்க்கறது. find out கம்பேர் பண்றது. many excuses by நம்ம வந்து looking நெறைய one person or எக்ஸ்கியூஸ் another. தேடுறோம். Oh, this person is ஒருத்தரையோ spiritual, இன்னொருத்தரையோ he கம்பேர் பண்ணி, meditated இவங்க since வந்து 20 ராஜயோகி years, 15 years. 20 வருஷமா So this person மெடிடேஷன் also பண்றாங்க. tries to keep the balance and does this job and does exercise, not அப்போ necessarily தன்னுடைய வேலை practicing every எல்லாமே morning godly version or doing பேலன்ஸ் பண்றாங்க. meditation முரளி every day. கேட்காம He gives time to help. எக்ஸர்சைஸ் பண்றாங்க. ஆனா Similarly, I ஹெல்த் also follow him because God always நானும் expects வந்து us to follow seniors. But which seniors? நானும் வந்து அவர Even பார்த்து though you are அவர looking ஃபாலோ at பண்ண him ஆரம்பிச்சேன்னா for என்ன பண்றது? பாபா வந்து யாரு ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்கள தான் பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. see நான் முரளி மிஸ் பண்ணிட்டு people இவங்கள of higher பார்த்துட்டு level of moving கம்பேர் பண்ணிட்டு on the spiritual அவங்களுடைய path, புருஷார்த்த which நிலையை don't பார்த்துட்டு seem to be suitable நான் for வந்து me. எக்ஸ்கியூஸ் எடுக்கக்கூடாது. So that's a big excuse or that's a big அது வந்து defect. ஒரு பெரிய So எக்ஸ்கியூஸ் therefore, ஆயிடும். anyone, any seeker or any practitioner of அப்ப the spiritual யார் path வந்து should never forget the lesson of one. புருஷார்த்தம் பண்ணும்போது நம்ம பாபா கொடுத்த See ஸ்ரீமத் படி தான் father, புருஷார்த்தம் பண்ணணும். இப்ப எப்பயுமே ஒரு தந்தை தான் see one பார்க்கணும். father. And who is that father? He is full அப்ப of யார் love. அந்த தந்தை? You அவர் know, வந்து he is எல்லாத்துலயும் full. முழுமையா He இருக்காரு. is not in percentage. So when I எதிலுமே keep அவருக்கு my பர்சன்டேஜ் mind கிடையாது. அவர் வந்து divided, முழுமையா இருக்காரு. then இப்ப என்னுடைய do I நோக்கமும் keep வந்து முழுமை finding அடையணும் traces or தான். defects in me because I keep matching அப்போ myself with him. My father ஒரு is பாபாவை also பார்த்து love. அவரோட கம்பேர் பண்ணி அவர் வந்து அன்புல கடையலா இருக்காரு. ஆனா My நான் father is ocean of peace. என்னோட பாபா வந்து அமைதியின் கடல். I நான் cannot then keep defects with me. But when I அப்படியே இருந்து குறைக்க முடியாது. ஆனா அவங்கள and பார்க்கும்போது yes, என்னுடைய getting some ஆக்கிக்கிறேன். that நான் many எனக்கே நானே excuses எக்ஸ்கியூஸ் because மற்றவங்களும் அப்படிதான் so இருக்காங்க that's அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிறேன். அப்போ அதுதான் ஒரு பிரச்சனை ஆயிடுது. Fantastic and very deep answers. So ரொம்ப postponing, ஆழமான negativity, ஆன்சர். postponing and even giving தள்ளி excuses போடுறது, are basically all அதுக்கப்புறமா forms of weakness that எக்ஸ்கியூஸ் we need to கொடுக்கறது. avoid. இது வந்து ராயல் ஃபார்ம் ஆஃப் Another வீக்னஸ் question அப்படின்றாங்க. is, அடுத்த கொஸ்டின், the volume is not low, it's clear, no? To you? yes, if you increase, it will be better audible. Yeah, I don't know. It's actually full volume, but Okay, sometimes okay, it's, no yeah, problem. yeah. You have to Okay. take. You have taken dinner, I think. Okay, the next question is about Parachintana and Paradarshan. I'll just translate that for people. That thinking and speaking about other people. மற்றவங்களை People பார்க்கறது, are- மற்றவங்களை பேசுறது, Is மற்றவங்களை this பத்தி also யோசிக்கிறது, not a form of royalty, right? இது கூட ஒரு ராயல் குணம் இல்லையா? ராயல்டி குணம் இல்லையா? ஆமா Because அப்படின்றாங்க. when you are full, ஏன்னா நீங்க stable, முழுமையா inside, இருக்கும்போது, contented, உள்ளுக்குள்ள why you look திருப்தியா at இருக்கும்பொழுது, others? ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? You அதுக்கு காரணமே இல்லை, ரீசனே இல்லை. right, you know, when நீங்க இடது பக்கம் the வலது tree பக்கம்லாம் எப்ப starts பார்ப்பீங்க? from the seed, the ஏன்னா starting, the beginning விதை is unity, இருந்து தான் மரம் diversity, ஆரம்பிக்குது. strong விதையில தான் ஒற்றுமை இருக்கு. stem. And only when it is far from the seed, then விதையை விட்டு it ரொம்ப விலகி spreads இருக்கும்பொழுது left தான் and right. It's like கிளைகள் வர ஆரம்பிக்குது. taking more of oxygen and the இப்போ air or space from these directions. So this is நிறைய how the growth of the காத்து trees. எல்லாத்தையும் இப்ப similarly, மரம் வளர ஆரம்பிக்குது. அது போல when I am in my original consciousness, soul நான் consciousness, என்னுடைய connected சோல் to கான்சியஸ்னஸ் that seed, இருக்கும்பொழுது, and I am அது கூட connected to என்னுடைய Supreme கனெக்ஷன் Father, இருக்கும்பொழுது, I am strong. அப்புறமா சுப்ரீம் ஃபாதரோட தொடர்புல இருக்கும்போது நான் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும், ஸ்டேபிளா இருக்க முடியும், திருப்தியா இருக்க because முடியும். I have everything from my Father. ஏன்னா எனக்கு எல்லாமே ஒரு பாபா கிட்ட இருந்து கிடைக்குது. நான் இங்க இருக்கிறதே கொடுக்கறதுக்காக தான். நான் இங்க இருக்கிறதே மத்தவங்களுக்கு சகயோகம் கொடுக்கறதுக்காக தான். அப்போ நான் இலை கிளை எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ கனெக்ஷன் என்னுடைய தொடர்பு போயிடுச்சோ அப்பதான் நான் வந்து மத்தவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த உதவி வேணும், அந்த உதவி வேணும். Things is lacking in me, I think it's because others are not giving me that. ஏன்னா என்கிட்ட குறை இருக்குன்னு அது மத்தவங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனாலதான் என்கிட்ட குறை இருக்கு அப்படின்னு நான் Which நினைக்க of course ஆரம்பிச்சிடுறேன். is far from the royalty.
இது வந்து ராயல்ட்டியே கிடையாது. ராயல்ட்டி விட்டு விலகிய நிலை. Another interesting question is about இன்னொரு கொஸ்டின். that as you mentioned about all monarchs, kings, everything about நீங்க வந்து அரசாளர்கள், wealth and அரசியாட்சியர்கள்லாம் rich பத்திலாம் people. சொன்னீங்க. So someone is asking, பணக்காரர்கள are பத்தி royal சொல்றீங்க. people always rich? Can a poor man also be royal? Here அப்போ again, அரசாள் that same word, royal இப்போ and நம்ம royalty. புரிஞ்சுக்க வேண்டியது ராயல், ராயல்ட்டி. So royal, ஆட்சியாளர்கள், word royal is position. ராயல் அப்படின்னா It is பொசிஷன். position of ஆட்சியாளர்கள், kings and monarchs. ராஜாக்கள் But மற்றும் royalty is மகாராஜாக்களோட personality. பொசிஷன். ஆனா ராயல்ட்டி வந்து பர்சனாலிட்டி, குணம். So you can have அது a பொசிஷன், இது personality குணம். if you அப்போ reach to நமக்கு that ராயல் level of பர்சனாலிட்டி spiritual இருக்கலாம். wisdom அப்போ through certain ஆன்மீக ஞானத்துல discipline, உயர உயர connection, போகும்போது இந்த குணம் நம்ம then கிட்ட you will நிறைய have வெளிப்பட that. ஆரம்பிக்கும். And of யார் வேணா and ராயல்ட்டி that ஆகலாம். will be again, it's amazing to understand that yes, இது financially poor ones maybe will be செல்வத்தால able வேணா to யாராவது கம்மியாக இருக்கலாம். better because they will have less இருந்தாலும் அவங்க limitations நல்லா in பண்ண their முடியும். life. They ஏன்னா will அவங்களுடைய not வாழ்க்கையில be இருக்கக்கூடிய involved in கடினமான some சூழ்நிலைகள் ரொம்ப system கம்மியா of, இருக்கும். tax paying or earning or saving the money in various accounts. ஏன்னா So டாக்ஸ் they can அதெல்லாம் devote இல்லாம time to இருக்கும். God அவங்களுடைய for their வாழ்க்கையில purpose. டைம் நிறைய இருக்கும். In that way, தன்னை those உயர்த்துவதற்கு who நிறைய டைம் இருக்கும். அது வழி அந்த மாதிரி financially, of course, can give more time, but not poor in intellect, but not poor in புத்தியால discipline, அவங்க ஏழை கிடையாது. not poor in தன் desire to மாத்திக்கணும் devote அப்படின்ற இதுல to வந்து the people ஏழ்மை they கிடையாது. serve. Because when you வெறும்ன have பணத்தால poor மட்டும்தான் அவங்க என்ன financially கொஞ்சம் poor, கம்மியா maybe இருக்கலாம். you have lack of desire to பணத்தால transform கம்மியா and இருக்கும்பொழுது, to ஆனா move தன்னை ahead. That is மாத்திக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம doubly இருக்கும்பொழுது, poor, doubly poor. அப்போ 2 So such ones விதத்திலயும் அவங்க will ஏழ்மையுடையவங்களா become இருக்காங்க. better human beings and not அவங்க வந்து royal. நல்ல மனிதனாகவும் மாற முடியாது, ராயல்ட்டியாகவும் So மாற முடியாது. therefore, அதனால royal is a position, but royalty ராயல்னா is a அந்த state which you பொசிஷன், can achieve ராயல்ட்டி வந்து through ஒரு education, குணம். through people ஆன்மீக contact, ஞானத்தின் மூலம், because சத்சங்கம் without மூலியமா, God, it's not possible. இறைவனுடைய No matter சங்கம் இல்லாமல் அது how much educated நடக்கவே amongst முடியாது. people you live, எவ்வளோ படிச்சிருந்தாலும், those who உலகியலான treat serious, படிச்சிருந்தாலும், those who have good moral etiquettes, but பொது still they வாழ்க்கையில cannot நல்ல be able நற்குணங்களை to reflect வெளிப்படுத்தினாலும், all these அது வந்து quality of royalties in you. எனக்குள்ள இது அத வச்சு எனக்குள்ள Just within this. பார்க்க முடியாது. So company of God is important. அதனால இறைவனுடைய By தொடர்பு, sitting சத்சங்கம் ரொம்ப with him, முக்கியம். அவர் பக்கத்துல you உட்கார்ந்துட்டு become calm. அவர் You பக்கத்துல can உட்காரும்போதே எனக்குள்ள have this அமைதி calmness. ஏற்படும். இந்த You அமைதி தான் don't see at anyone else எனக்குள்ள actions. ஏற்பட்ட இந்த அமைதிய This மத்தவங்க கிட்ட calmness, பார்க்காத பொழுது, அது you are இன்னும் able தெளிவும் to கொடுக்கும். feel your whole strength. And இந்த அமைதியில என்னுடைய முழு calmness, சக்தியையும் நானு அனுபவம் பண்ண முடியும். unless you have reached that point அந்த நிலை அடையாத by வரைக்கும், sitting with God, with Almighty, பாபாவோட உட்கார்ந்து உட்காராம அந்த நிலை அடை அப்போ எப்படி இந்த இத ஆரம்பிக்கவே முடியாது இல்லையா? feel your treasure. And that is என்கிட்ட when என்ன பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது எப்போ புரியும்? நான் பாபாவோட உட்காரும் பொழுதுதான். key of that luck அதனுடைய சாவி வந்து என்கிட்ட தான் இருக்கு. So that அது is வந்து why, என்கிட்ட தான் இருக்கு. okay, you simply say meditation, but that's too little expression for that. அப்போ Sitting மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப mind சின்ன ஒரு focused எக்ஸ்பிரஷன் on தான். him. ஆனா அந்த உட்காரும் பொழுது என்னுடைய And மனசு that அவர்கிட்ட comes இருக்கணும். when you take whatever you want. அதுக்கப்புறமா மனசு அவரோட இருக்கும்போது என்னுடைய கதவுகள், It's like பொக்கிஷத்தின் connection கதவுகள் to திறந்துடும். God, connection to the supreme being will automatically connect you to the அப்போ ocean of purity. And then கனெக்ஷன் the next question is very closely related to that. You also took that in detail in the 1 hour which you covered. நீங்க கூட இத பத்தி ரொம்ப Brother டீடைலா says சொல்லியிருந்தீங்க. that, இப்ப பிரதர் I'll கேக்குறாரு. read out, it's quite a bit he's written.
that is royalty the derivative of purity which automatically comes if you ராயல்டி வந்து தூய்மையினுடைய ஒரு குணம் தானே, தூய்மையால for வெளிப்படுதா? royalty you need to work on purity. That's what Yes, அப்ப this பியூரிட்டியில statement ஒர்க் பண்ணாலே போரும் இல்லையா? is what is can be seen as conclusion இது வந்து ஒரு to முடிவு. cover this conversation. நம்ம இன்னைக்கு பேசினதுடைய முடிவு இதுதான். ஆமா. We talk about royalty as a separate virtue. நம்ம ராயல்டிய ஒரு தனி குணமா டிஸ்கஸ் பண்றோம். Purity. ஆனா பியூரிட்டிக்கு தான் To be கடைசி கோல். to become to inculcate royalty. So purity in all அப்போ aspects. பியூரிட்டி தான் Of course, first of all, எல்லா there is விதத்தையுமான தூய்மை. vicious behavior, vicious thoughts, விகாரம் நிறைந்த செயல்களிலிருந்து விடுபட்டு இருக்கும்போது தான் attachment, ego, and laziness. காமம், குரோதை, பேராசை, பற்று, அகங்காரம்னுட்டு விலகி இருக்கும்பொழுது தான் Once goes from the life, அந்த இம்பியூரிட்டி வந்து நம்ம வாழ்க்கையில் விட்டு விலகும்போது it is reflected ரியாலிட்டி, அதாவது உண்மை தன்மை, ஸ்வால் கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. automatically. அது வந்த உடனே ராயல்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. I'll just take, in the interest of time, I'll just take a few more questions. So someone is asking, there are so many senior இன்னொரு கேள்வி இருக்கு. organization of Brahma இந்த Kumaris பிரம்மகுமாரிஸ்ல நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. So can you please give a few examples of their royal behavior with you? சீனியர்ஸ் உடைய உங்களோட ராயல் பிஹேவியர் பத்தி ஏதாவது ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுங்க. தாதி பிரகாஷ் மணி, தாதி ஜானகி போல யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? So this is going to be like a storytelling time. Yeah. இப்போ இது வந்து கதை சொல்ற டைம் போல ஆயிடுச்சு. You have given 1 hour, but ஒரு பக்கம் டைம் லிமிட் இருக்கு. ஆனா தாதிங்களை பத்தி கேட்கும்போது ஒரு நல்ல கான்வர்சேஷனா இது ஆயிட்டு இருக்கு. Speaking about Dadi Prakash Maniji, தாதி பிரகாஷ் மணிஜி பத்தி சொல்லும்போது, இல்ல ஜானகி ஜாதி பத்தி சொல்லும்போது, குல்ஜார் ஜாதி பத்தி சொல்லும்போதும், இல்ல வேற எந்த சீனியர்ஸ் பத்தி சொல்லணும்னா கூட, any single senior, நான் யாரை சந்திச்சாலும் and the way that there was not the experience of one or another trait of royalty. ராயல்ட்டியோட ஏதோ ஒரு குணம், ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் அவங்க கிட்ட கண்டிப்பா தெரிஞ்சது. ஒவ்வொரு தடவையும் அவங்களோட தொடர்புல வரும்போது, அவங்க கிட்ட பேசும்போது, நம்ம கிட்ட நிறைய அவங்களுடைய ஆழமான பிராக்டிஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது, தெரியுது. இப்போ ஒரு வாட்டி நான் பிரகாஷ் மணி தாதி பார்க்கும்போது, பாண்டவ பவன்ல தான் அவங்க நிறைய நேரம் இருந்தாங்க. அது வந்து ஒரிஜினல் பிளேஸ். அதுக்கப்புறமா தான் கியான் சரோவர் வந்தது, அதுக்கப்புறமா சாந்தி ஒன் வந்தது. அப்ப அவங்க பாண்டவ பவன்ல இருந்தப்போ நான் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி போய் குட் நைட் சொல்ல போவேன். அப்ப அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுமா அப்படின்னு அவங்க கிட்ட பார்க்க பார்த்தேன். அப்ப ஒரு நாள் நான் பார்த்தேன், she was in a very hot discussion, hot debate with Dadi, speaking in loud voice. அப்போ தாதி கிட்ட யாரோ ஒருத்தர் ரொம்ப சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. இரவு நேரம் அவங்க வந்து இந்த இயக்கத்தினுடைய பிரசிடென்ட், அவங்க தூங்க வேண்டிய நேரம். ஆனா அந்த நேரம் யாரோ ஒரு சேவாதாரி ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி மரியாதையே இல்லாம ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாதாரண மனிதர்கிட்ட பேசுற மாதிரி, தெருவில் இருக்கிறவங்க போல பேச போல அவ்வளவு சத்தமா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப அந்த நேரத்துல ஓரமா நின்னு பார்த்தேன். இப்படி 10 நிமிஷம் அவ்வளோ ஆக்ரோஷமான வார்த்தைகளை பேசிட்டே இருந்தாங்க. யார பத்தியோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க பேசின வார்த்தை சரியில்லை.
not so good words to Dadiji also. நல்ல நல்ல வார்த்தைகளே இல்ல அந்த கான்வர்சேஷன்ல. And ears were listening her, but eyes were looking at Dadiji. அப்ப காதுல அவங்க வார்த்தைகள கேட்டிருந்தோம். கண்ணு வந்து தாதி அம்மன And பார்த்திருந்தது. remember that scene. And அப்போ for இப்ப me, இந்த சீன நானு I நெனச்சு wondered பார்க்குறேன். at that time, நான் அந்த தாதியோடைய this. பொசிஷன்ல இருந்திருந்தேன்னா, Could I do that? Absolutely நீ not. என்னால அப்படி At that பண்ணியிருக்க time, முடியுமா? I was முடியாது. not able even to understand or accept how can a person behave like that. அந்த நேரத்துல எனக்கு தோணுனது என்ன, இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்காங்க தாதி, அவ்ளோ மரியாதையானவங்க. அவங்க கிட்ட எப்படி இந்த மாரி பேச முடியும்? ஆனா தாதி Face was ரொம்ப radiating சாந்தமா இருந்தாங்க. such mercy and kindness. அவங்களுடைய Such அமைதியும், love. இரக்கமும் She was able to அந்த see இதுலே the problem, அவங்களால பார்க்க முடிஞ்சது. able to see என்ன the பிரச்சனைன்னு anger in that புரிஞ்சுக்க soul, முடியும். the ஏன் reason. அந்த கோபம்? And as if அந்த she was கோபம் தான் able to இதனுடைய see முழு God காரணம். every second in front of her. கடவுள பார்த்தா போல In இருந்தது. fact, is the only power who can remove the sorrow of every soul. Although ம், that soul is பாபா not தான் yet வந்து realized, அவங்களுடைய சுப எண்ணமா என்ன she இருந்தது? was பாபா தான் there இவங்களுடைய in God with her. குறைகள தீர்த்து வைக்கணும். So that face was as if not she. She was standing like an அந்த instrument. டைம் அந்த பொசிஷன் அவங்க வந்து வெறுமனே ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா இருந்தாங்க. Mercy. அப்போ அவங்க கண்ணுல அவ்வளோ இரக்கம் தெரிஞ்சது. And that always reminded me, அப்ப அது வந்து எனக்கு எப்பயுமே நினைவுபடுத்துச்சு. you have no right to forget that you are an instrument of God. நீங்க எப்பயுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றத மறக்கக்கூடாது அப்படின்றது அந்த சிச்சுவேஷன் எனக்கு சொல்லிக் குடுத்தது. என்ன யார் வேணா என்ன வேணா பண்ணலாம் அந்த சூழ்நிலையில. ஆனா நீங்க You have to be forgiving. You have to பாபாவ be உங்க loving, கூட you have வச்சுக்கணும். to be அப்ப merciful. நீங்க அன்பு And குடுக்கணும், later அவங்களுக்கு after இரக்கம் that, குடுக்கணும். I was able to know how to be, how it is. இப்ப எப்படி நடந்துக்கணும் So there's அப்படிங்கிறது தாதிய பார்த்து one நான் incident. தெரிஞ்சுக்கிட்டேன். There are many, but இது I don't ஒரே want ஒரு to சூழ்நிலை தான் இந்த மாரி இன்னும் speak நெறைய more like இருக்கு. that. You see. எல்லாமே சொல்ல முடியாது. That's great. A wonderful example is sufficient for us. So thank you so much, Didi. ஒரு எக்ஸாம்பிளே போதும் for தீதி. all the beautiful knowledge, insightful sharing on royalty, very deep sharing. And before ரொம்ப ஆழமான ஷேரிங் இது. concluding part of the talk, I'll just அந்த கன்க்ளூடிங் recite பார்ட்டுக்குள்ள or போறதுக்கு முன்னாடி I have started doing a small poem on Didi. ஒரு and சின்ன also போயம் the தீதி virtue பத்தி of சொல்றாங்க. royalty. So bear with me, Didi, for next 10-15 minutes. We'll be finishing with the meditation with you then. So Okay. as all of you can see, that Didi is an மெடிடேஷன் embodiment of peace and royalty. தீதி கிட்ட For the all அமைதி வந்து நிறைஞ்சிருக்கு. immense sense of loyalty. So royalty along with அதனால வந்து பாபாக்கு லாயலா, அதாவது பாபா சொல்ற வழிப்படி நடக்கிறாங்க. which அவங்க help கிட்ட all of us பியூரிட்டியும் இருக்கு. read the glimpse or of our own reality. So அப்போ as we நம்மளுடைய meditate, சுய நிலையை பத்தியும் தீதி வந்து அவங்களுடைய பேச்சுல வெளிப்படுத்தினாங்க. purity along with reality. As it is பியூரிட்டி written, தான் so நம்மளுடைய royalty ரியாலிட்டி. is the true royalty, and ரியாலிட்டி purity தான் is நம்மளுடைய my ட்ரூ true ராயல்ட்டி. personality. பியூரிட்டி தான் Royalty என்னுடைய means உண்மையான royalty means- பர்சனாலிட்டி. Royalty means ராயல்ட்டி பத்தி we சொல்லணும்னா played this game whereby now ராயல்ட்டி I stop putting the blame. I do not desire என்ன to மற்றவங்கள் மேல குறை blame சொல்லாம and also என்னுடைய உண்மையான முழுமை நிலை மேல கவனம் கொள்ள வைக்குது. I have now இது started பிராக்டிஸ் பண்ண பண்ண நான் அதே மனிதரா இல்ல, நான் மாறிக்கொண்டே இருக்கேன். realized that all of us are indeed the same. Yeah. And now இது எல்லாருமே நாம ஒருவர் தான் அப்படின்றது to share புரிஞ்சுது. because it's been a long time I have really என்னுடைய குறைகளை so Yeah. thank you so much. பார்த்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் என்ன முன்னேற்றிக்கணும். Ashok Mehta தேங்க்யூ. joins us, but today he's just in டாக்டர் அசோக் மேத்தா எப்பயுமே ஜாயின் பண்ணுவாரு செஷன் முடிஞ்சு, ஆனா இன்னைக்கு அவரால் ஜாயின் பண்ண முடியல. saying that அப்போ மெசேஜ் take my apologies from Santosh Didi that he won't be able நிறைய என் தீதிக்கு வந்து I knew மன்னிப்பு that because I met him in சொல்றேன். Mount Abu. We had our meal together. அப்போ and நான் it was so பிரதரை lovely வந்து to மவுண்ட் sit அபுல and பார்த்தேன். so நேரா I knew உட்காந்து that he won't be பேசும்போது able to அவரோட come ரொம்ப today, நல்லா இருந்தது. because he இன்னைக்கு had அவரால் to வர leave முடியாதுன்னு from தெரியும், Abu to ஏன்னா Mumbai. Yeah. அவரு அபுலேருந்து மும்பை போயிட்டு இருக்காரு. Nevertheless, we have our very own sister Claudia who will be doing the official இப்போ vote of thanks. Over to you, Didi. கிளாடியா சிஸ்டர் வந்து vote of thanks கொடுப்பாங்க.
Thank you, Manoj Bhai. Thank you. தேங்க்யூ மனோஜ் பாய். It was தேங்க்யூ very தீதி. wonderful. And இது ரொம்ப I'm நல்லா இருந்தது sure now செஷன். we can understand more and more the difference இப்போ between ராயல்ட்டி பத்தி royalty இன்னும் and நல்லா புரியுது. being ராயலுக்கும் royal, ராயல்ட்டிக்கும் being royal. அந்த டிஃப்ரென்ஸ் So I see ரொம்ப a நல்லா huge சொன்னீங்க. difference when the royals now and the royals then at the beginning. இப்போ இருக்கக்கூடிய அரசாளர்கள், ஆட்சியாளர்களுக்கும் அப்போ ஆரம்பத்துல இருந்தவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் The அப்படின்னு. difference is quite big. முதல்ல பகல் இருந்தது, இப்போ And இருள் what இருக்கு. we should அப்போ need ரொம்ப வித்தியாசம் ரொம்ப இருக்கு. qualities we need to imbibe to have that அப்போ royalty in ourselves. இன்னும் ராயல்ட்டி நம்ம கிட்ட கொண்டு வரணும்னா இன்னும் என்னென்ன குணங்களை நம்ம கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னும் நல்லா புரிஞ்சது. So thank you very much நம்மளுடைய for நடத்தை ராயலா inviting இருக்கிறதுக்கு us என்ன to be தேவைன்னு ரொம்ப royals. நல்லா புரிஞ்சு And ரொம்ப டீட்டெயில்டா see you சொன்னீங்க. again. Thank you. நாங்க உங்களை மறுபடியும் இந்த Thank you for நிகழ்ச்சியில inviting me. வரணும்னு ஆசைப்படுறோம். Thank you. தேங்க்யூ. Santosh ji என்னை is a இன்வைட். part of our faculty, so she'll definitely be there for a few more talks. We're having Okay, this. now I'm part of your faculty. Oh no. Yeah, so I have medical certificate now, yeah. We are just saying that with a lot of love for you. So, சந்தோஷ் தீதி இன்னும் நிறைய செஷன்ஸ் நமக்காக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். Sister Anu for the announcement. இப்போ சிஸ்டர் before we அனு conclude the வந்து session. Over to you, sister. அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. Yeah, thank you so much, Manoj brother. So quickly, I'll தேங்க்யூ மனோஜ் பிரதர். announce, but of course, அடுத்த that's நிகழ்ச்சிகளை பத்தி something நான் we உடனடியாக should சீக்கிரமா give சொல்லுவேன். example of royalty. That's what we always, whoever have met her, that's what we remember. So யாரை பார்த்தாலும் it's சந்தோஷ் தீதி வந்து ராயல்ட்டியோடைய ஒரு பெரிய நல்ல எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. as we always do. அடுத்த ப்ரோக்ராம் Very quickly is the 20ஆம் தேதி next week, வேல்யூஸ் ஒர்க் Saturday, ஷாப்ல 20th of November, evening 7:30 p.m. for கொஞ்சம் India. That is ஈவினிங் 6 a.m. for 7:30 to West Coast 9:30 and Canada. We'll be doing வெஸ்ட் workshop கோஸ்ட்க்கு on 6 AM royalty as we always do. ராயல்ட்டி And பத்தி we'll have experiential exercises in that. on எக்ஸ்பீரியன்ஷியல் royalty, எக்ஸசைஸ் followed இருக்கு by ராயல்ட்டி a பத்தி. insightful talk by Sister Gopi from UK. அப்புறமா So கோபி save the சிஸ்டர் date and யூகேல please இருந்து join us then. பேசுவாங்க. And our next Values for Life series, அடுத்து today 27th is episode 27 on generosity, that is in Generosity. Uddarta. And for that, we'll have Sudha Didi from Russia. சுதா தீதி She is the பேசுவாங்க General ரஷ்யால இருந்து. Director of Brahma Kumaris in Moscow. So it is happening ஜெனரல் டைரக்டரா இருக்காங்க மாஸ்கோல. that is 8:30 p.m. India time, 7 a.m. 8:30 West PM Coast இந்தியா டைம் time. 27ஆம் தேதி. Join us then. You can get more information on our website. That's இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து vihasa.in vancouver.brahmakumaris.ca-ல இருக்கு. எல்லாமே யூடியூப் சேனல்லையும் இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கு. தேங்க்யூ. Thank you so much, Sister Anu. We now proceed with the closing meditation. இப்போ தீதி வந்து நம்ம கடைசி மெடிடேஷன் பண்ண வைப்பாங்க. We can have a meditation, Didi. நம்ம மெடிடேஷன் இப்போ பண்ணலாமா தீதி? Can we play some soft music on the background or in silence? Yeah, and you can play Mm. music and இப்போ let நீங்க everyone மியூசிக் ப்ளே பண்ணா now enjoy this original royalty, happiness, calmness, உண்மையான and ராயல்ட்டி, love of மகிழ்ச்சி, Supreme Father, benevolent அமைதி நம் அனைவரின் who தந்தையினுடைய has bestowed us with this நமக்கு power, எல்லா நற்குணங்களையும் கொடுத்திருக்கா இல்லையா? அதை இப்போ அனுபவிக்கலாம்.
you, Didi. Thank you. Om Shanti. Thank you so much, Didi. ரொம்ப தேங்க்ஸ், பிரீதி. Bye, everyone.